பல்லடம் அருகே கோடங்கிபாளையத்தில் தனியார் கல்குவாரி ஆக்கிரமிப்பால் வழித்தடத்தை காணவில்லை என வடிவேலு சினிமா பட பாணியில் விவசாயி பழனிசாமி புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்குட்பட்ட கோடங்கிபாளையம் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. விவசாயி இவருக்கு அப்பகுதியில் சுமார் 5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் தக்காளி உள்ளிட்ட பல்வேறு பயிர் சாகுபடியையும் ஆடு மாடு மற்றும் கோழி உள்ளிட்ட கால்நடைகளையும் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரது விவசாய நிலம் அருகே காங்கயம் பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் சிலரது நிலங்களை விலைக்கு வாங்கி அதில் காடேஸ்வரி என்ற பெயரில் கல்குவாரி மற்றும் கிரசர் வைத்து நடத்தி வருகிறார். இதில் ஏராளமான வடமாநில மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த கல்குவாரியில் எடுக்கப்படும் பாறை துகள்கள் விவசாயி பழனிசாமிக்கு சொந்தமான நிலத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள 6 விவசாய குடும்பங்கள் அவர்களது நிலப்பத்திர ஆவணங்களில் உள்ளபடி சுமார் 12 முழம் உள்ள 16 அடி அகலம் கொண்ட மண் சாலையை நீண்ட நெடுங்காலமாக வழித்தடமாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது இந்த கல்குவாரி நிர்வாகம் தனது தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்யும் பணியின் போது அந்த வழித்தடத்தை சேதப்படுத்தி மறைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்குள்ள 6 விவசாய குடும்பத்தினரும் கல்குவாரி நிறுவனத்திற்கு சொந்தமான 40 அடி அகலம் உள்ள வழித்தடத்தில் சென்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டுள்ள விவசாய குடும்பத்தினர் கல்குவாரி நிறுவனத்திடம் பலமுறை முறையிட்டும் அப்படி ஒரு வழித்தடமே இல்லை என கூறி வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து விவசாயி பழனிசாமி தங்களிடம் உள்ள ஆவணங்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய்த்துறையினர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியோரிடத்தில் புகார் மனு கொடுத்து பல மாதங்கள் ஆகியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புகாரை கிடப்பில் போட்டுவிட்டதாக கூறுகிறார் பழனிசாமி. இதனிடையே அந்த கல்குவாரி வளாகத்தில் உள்ள கல்லுடைக்கும் இயந்திரத்திலிருந்து வெளியேறும் பாறை துகள்கள் பரிமாணங்கள் ஆனது பழனிசாமி விவசாய நிலங்கள் மீது படிவதால் எந்தவித பயிர் சாகுபடியும் செய்ய முடியவில்லை என்றும் தண்ணீரில் பாறை துகள்கள் படிவதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கால்நடைகள் வளர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வருவாய் ஈட்ட வழியின்றி தவித்து வருவதாகவும் கூறுகிறார் விவசாயி பழனிசாமி. எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலம் அப்பகுதியில் ஆய்வு செய்து காணாமல் போன வழித்தடத்தை கண்டுபிடித்து கொடுத்து ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டு உள்ளார். பழனிசாமிங்க, நான் இந்த 40/3 நம்பரில் கோடங்கிபாளையம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வாழ்வை ஓட்டிட்டு இருக்கிறேங்க. என் அப்பா அம்மா என்ற கொடுக்குறாங்க. என்ற ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் இந்த தரத்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. எனக்கு 12 அடி தடம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த தடத்தை வந்து இந்த காடேஸ்வரி குரூப் வந்து விலைக்கு வாங்கினாங்க பக்கத்தால் காட்டிலெல்லாம். அந்த காட்டில் வாங்கும் போது இந்த என்னென்ன தடத்தை மறைச்சு போட்டாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் பண்ணி போட்டாங்க. இது சமயம் அதிகாரி வந்து நமக்கு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இவி சொந்த பிஸ்னஸ்க்கோசரம் 40 அடி தடத்தை போட்டு சவரியத்துக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த தரத்தில் தான் இப்போ நான் நடந்துட்டு இருக்கிறேன். அந்த தடம் வந்து எனக்கு எந்த கோட்டில் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனோட மேப் பூரா வச்சிருக்கிறேன். இது சமயம் இதனோட சார்பாக வந்து அதிகாரி கிட்டலாம் நிறைய தடவை கொடுத்துருங்க. அந்த மனுவெல்லாம் வந்து யாருமே ஏற்றுட்டு இந்த மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு பதில் வரும்னு பார்த்தா பதில் வரல. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒன்று கொடுத்தது மட்டும் திருப்பி வந்துருந்துச்சு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தது மட்டும் ஒன்று வந்துருந்துச்சு. சார் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. என்னோட தடத்தை வந்து கண்டுபிடிச்சி எடுத்து எனக்கு தருமாறு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தடத்தினால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. என்னோட குடும்ப பிரச்சனை, குடும்பம் என்ற கூட இல்லை, எல்லாம் தனித்தனியாக ஓடுற பக்கம் இருக்கிறாங்க. இந்த டஸ்ட்னால ஒருத்தருமே வாழ்றதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இங்கே இந்த டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து அதிகமாக டஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லைங்க. டெய்லி ஒரு 600 வண்டி 700 வண்டி பாஸ் ஆகுது இந்த இடத்துல. ஆனால் இந்த காற்றுக்கு மேகா தடிச்சதுன்னா சுத்தமாகவே என்ன வீட்டில் ஒன்றுமே சாப்பாடும் கூட மண்ணோட தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்னோட அம்மா அப்பா இந்த மண்ணோட சாப்பிட்டு அவையெல்லாம் நடக்க முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வாழ்வுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சிரமத்தை வந்து ஒரு இதை ஏற்று நீங்கள் ஏதோ கொஞ்சம் எனக்காக இந்த தடத்தை எடுத்து கொடுத்து எனக்கு இந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப உங்களாலேயும் நான் ரொம்ப வேண்டிக்கிறேனுங்க. கோடங்கி வேலையுங்கோ என்ற பேர் தெய்வத்தா. நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற குடி இதில் வந்துட்டு இருந்தது. இந்த 16 அடி தடம் அங்கேருந்து தெற்கிருந்து நம்ம தோட்டத்து வரைக்கும் நம்ம அப்பா காட்டு வரைக்கும் வந்ததுங்கோ, இல்லைன்னு சொல்லல. அதில் வந்ததில் இப்போ தடம் அதில் கல்லை கொட்டி மண்ணை கொட்டி கல் உடச்சி எனக்கு தடம் இல்லாமல் பண்ணிவிட்டு தடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாதுங்கிறாங்கோ. இந்த தடம் எங்கே போச்சுங்கிற வழியில் எங்கே போய் நாங்கள் கண்டெடுக்க முடியுங்கோ? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ புகை வரும் புகை நொறுங்கு நம்புதுங்கோ. எங்கள் குழந்தைகளை வச்சு நான் தோட்டத்தில் இருக்க முடியல. வேட்டை வச்சாங்கோ ரூடு பூரா கலைஞ்சு நிற்கிதுங்கோ. பூரா தண்ணி ஒழுகுது. அதை வந்து முதலாளிகிட்ட சொன்ன ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்லி பார்த்தேன் தண்ணி விட்டு ஓட்டச்சிலே. அது ஒரு தண்ணி விடுறாங்க, 2வது தண்ணி விடுறதில்லே. நாங்கள் இந்த புகையிலேயே தடத்தை வழி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தடம் இல்லைங்கிறாங்கோ.
இந்த தடத்தை பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்.